உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பாருங்க, நம்ம வீட்டில் நிறைய நேரத்தில் சொல்லுவோம், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா. நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒன்று செய்கிறத பார்த்தோன்னு நமக்கு டென்ஷன் ஆகும். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா. இப்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. இந்த சும்மா இருக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஞானம். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, சில பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பார்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீ சும்மா